Daily Bible School. Praise Lord children. Jesus loves all Daily Bible School க்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்வோமா? எல்லாம் முழங்கால் படிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடுங்க பார்க்கலாம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்திலே துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும். தகப்பனே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் பிள்ளைகள் 1000 மடங்கு நன்றா இருக்கட்டும் ஆண்டவரே. வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படி பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீ திறக்கிறீர், அதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் நன்றாக படிக்கவும், ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுதெல்லாம் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி தூதர்களை கட்டளையிட்டு ஆண்டவரை வழியெல்லாம் காக்கும்படி தூதர்களை கட்டளையிட்டு பாதுகாக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மற்றும் உதவின எபினேசர், இனிமேலும் பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்வீர். எக்ஸாம் டைம்ல என் கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் படிக்கிறதெல்லாம் மனசுல பதிய வைத்து எல்லா டெஸ்ட்லயும் நல்ல மார்க் எடுக்க வைத்து உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மனுஷ கண்களிலும் பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கட்டும் ஐயா, உங்க கரத்துல கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் கூட நாம் கரம் தட்டி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கூடாத அதிசயம் எதுவுமில்லை, கூடாத என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவுமில்லை, கூடாத என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், உங்கள் தோல்வி என்பது கிடையாது. உங்களுக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் செய்கிறவரா இருக்கிறார் அவர். அவரால் எல்லாம் கூடும். அவர் நம்பி வந்திருக்கீங்க, நீங்க வெறுங்கையா போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி, உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்து. சூரியனை அன்று நிறுத்தி பகலை நீடிக்க செய்தி, உந்தன் பிள்ளைகள் ஜெயிக்க இயற்கையை நிறுத்தி வைத்து. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. வறண்டு போன வாழ்க்கை அவர் சிறப்பாக மாற்றுவார். உன் குறைவெல்லாம் என் தேவன் தமது மகிமை ஐஸ்வர்யத்தை நிறைவாக்குவார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் உன் களஞ்சத்தை நிரப்ப இவரால் கூடும். உன் பங்கு பாத்திரம் நிரம்பி வழியும். அவர் லேசான காரியம், அற்ப காரியம், அவர் எல்லாமே கூடும். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். மீனின் வாயிலை காசை தோன்ற செய்திரிலேசா
இன்றும் என்னும் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. மீனின் வாயிலை காசை தோன்றச் செய்தீரே லேசா. இன்றும் என்னும் பலத்த கிரியைகள் தொடரட்டுமே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோமா? விசுவாசமா? ஆண்டவரே, உம்மால் முடியாத அதிசயம் என்றும் எதுவும் இல்லை. லூக்கா 23 அதிகாரம் 1 அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்துக்கு கொண்டு போய் 2 இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். 3 பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். 4 அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். 5 அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதாயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராகியத்தோடே சொன்னார்கள். 6 கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து 7 அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்றறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதினிடத்துக்கு அவரை அனுப்பினான். 8 ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததனாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டுமென்று விரும்பியதினாலும் அவரை காணும்படி வெகுநாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு 9 அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. 10 பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டே நின்றார்கள். 11 அப்பொழுது ஏரோது தன் போர்ச்சேவரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்துக்கு அனுப்பினான். 12 முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்தும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். 13 பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து 14 அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவரான இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. 15 உங்களை ஏரோதினிடத்துக்கும் அனுப்பினேன். அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. 16 ஆனபடியினால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். 17 பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாயிருந்தபடியால் அப்படி சொன்னான். 18 ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். 19 அந்த பரபாஸ் என்பவனும் நகரத்தில் நடந்த
ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதக நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். 20ஆம் வசனம். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். 21ஆம் வசனம். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். 22ஆம் வசனம். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவ்விடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். 23ஆம் வசனம். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. 24ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து. 25ஆம் வசனம். கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். 26ஆம் வசனம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிறபோது நாட்டிலிருந்து வருகிற சீரேனே ஊரானாகிய சீமோன் என்கின்ற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். 27ஆம் வசனம். திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். 28ஆம் வசனம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுகள். 29ஆம் வசனம். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடுக்காத முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். 30ஆம் வசனம். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். 31ஆம் வசனம். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். 32ஆம் வசனம். குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். 33ஆம் வசனம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். 35ஆம் வசனம். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை இரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். 36ஆம் வசனம். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து. 37ஆம் வசனம். நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். 38ஆம் வசனம். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. 39ஆம் வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவனை இகழ்ந்தான். 40ஆம் வசனம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? 41ஆம் வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. 42ஆம் வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தருளும் என்றான். 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று
மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 44ஆம் வசனம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமியெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 45ஆம் வசனம். சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 47ஆம் வசனம். 100க்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். 48ஆம் வசனம். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லோரும் சம்பவித்தவைகளை பார்த்தபோது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். 49ஆம் வசனம். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லோரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். 50ஆம் வசனம். யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். 51ஆம் வசனம். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான். 52ஆம் வசனம். அவன் பிலாத்தினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு 53ஆம் வசனம். அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையிலே வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாதுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். 54ஆம் வசனம். அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிருந்தது. 55ஆம் வசனம். கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து 56ஆம் வசனம். திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், லூக்கா 23ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்ததை கேட்டீங்க இல்லையா? லூக்கா 23ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது. யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான் அப்படின்னு லூக்கா புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. இதே மத்தேயு புஸ்தகத்தில் இந்த யோசேப்பை குறித்து எழுதியிருக்கிறது. இவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. யோசேப்பு தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்திருக்கிறார். அதாவது ஒரு புதிய கல்லறையை யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட பிலாத்துவிடத்தில் போய் பேசி தைரியமாய் பேசி இயேசுவின் சரீரத்தை வாங்கியிருக்கிறாரு. ஏன் ஏசப்பாவுடைய சரீரம் புதிய கல்லறையில் வைக்கப்படணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா, அவர் ராஜாதி ராஜா. ஏன்னா ஒரு ராஜா அடக்கம் பண்ணப்படும் பொழுது புதிய கல்லறையில் தான் வைப்பாங்களாம். அப்போ ஒரு சாதாரண ராஜாவே அடக்கம் பண்ணப்படும் பொழுது புதிய கல்லறையில் தான் வைப்பாங்க அப்படின்னா, நம் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவருடைய சரீரத்தை சாதாரணமாக கல்லறையில் வச்சிட முடியுமா? அதனால் புதிய கல்லறை இயேசுவின் சரீரத்துக்கு வேண்டும். அதனால தான் யோசேப்புவின் புதிய கல்லறையையும் தேவன் பயன்படுத்தினார். அப்போ கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா என்னையும் பயன்படுத்துங்கப்பா, என்னுடைய வீட்டை பயன்படுத்துங்கப்பா, உங்கள் சித்தத்திற்கு எங்களை பயன்படுத்துங்கப்பான்னு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? இயேசு தன் ஜீவனை விட்டபொழுது டேஷ் மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனா இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். ஆ பரிசேயன், ஆ 100க்கு அதிபதி, இ போர்ச்சேவகன். சரியான விடைய எழுதி ஆன்டிக்கு அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, சுகமில்லாத பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ஜெபிக்கலாமா? நம்ம அநேக பிள்ளைகள் பிள்ளைகளோட இருப்பாங்கல்ல, பிள்ளைகளெல்லாம் சுகம் பெற்று நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும். அதுக்காக ஜெபிக்கலாமா? எங்க நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சிறு பிள்ளைகள் அப்பா உங்களுக்கு கருத்தை வைத்து அனைத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறது எவ்வளோ இருக்கீங்கப்பா. நீங்க சிறு பிள்ளை ரொம்ப நேசிக்கிறீங்க சப்பா. அதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி அப்பா. எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்காங்களோ அந்த பிள்ளைகள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா பரிபூர்ண சுகத்தையும் பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அவர் தாமே என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார் எழுதியிருக்கப்பா. நீங்க அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயத்தினால் தழும்புகளால் நாங்கள் குணமானோம் எழுதியிருக்கப்பா. நீரே எங்கள் பரிகாரி, நீரே மருத்துவர் அப்பா, நீரே எங்கள் டாக்டர் ஆண்டவரே அப்பா. மருந்து மாத்திர தர முடியாத சுகத்தை உங்க வார்த்தையில சுகம் உண்டு, உங்க வார்த்தையில விடுதலை உண்டு, உங்க வார்த்தையில அற்புதம் உண்டு ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுகம் என்ற வார்த்தை அனுப்புகிறேன் அப்பா. எந்த பிள்ளைகளால் கீழே கேட்டுக்கொண்டு இருக்காங்களோ அவன் எந்த பலவீனத்தில் இருந்தாலும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் உள்ளங்காலம் முதல் உச்சந்தலை மட்டும் எலும்புகள், நரம்புகள், ரத்த அணுக்கள் ஒவ்வொரு உறுப்புகளும் பலன் பெற சுகம் பெற நான் கட்டளை கொடுக்கிற இயேசு நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும் அப்பா. சுகம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தினாலே. சாப்பிடுற அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதித்து வியாதியை விலகுங்கப்பா. ஈருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் அல்லவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.